பயங்கரவாதிகளுடனான சண்டையில் 9 துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து 2 மாதங்கள் கோமாவில் இருந்த இந்திய பாதுகாப்பு படை வீரர் மீண்டு வந்திருக்கிறார். மத்திய ரிசர்வ் போலீஸ் படை கமாண்டர் சேத்தன் குமார் சீட்டா கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி காஷ்மீரின் பண்டிப்புரா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டார். அப்போது 9 தோட்டாக்கள் சீட்டாவின் உடலில் பாய்ந்தன. உடனடியாக ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சீட்டா பின்னர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 2 மாதமாக கோமா நிலையில் இருந்த சீட்டா தற்போது நினைவு திரும்பி சகஜமாக பேசி வருகிறார். சீட்டா மீண்டு வந்திருப்பது அனைவருக்கும் நம்பிக்கையை அளித்துள்ளது. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவரை நேரில் சந்தித்தார். பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், சீட்டா மீண்டு வந்திருப்பது அற்புத நிகழ்வு என்றும் அவரது மனபலமே இதற்கு காரணம் என்றும் கூறியுள்ளார்.